எவ்வளவோ வித்தியாசமான வினோதமான படங்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்தை எந்த கேட்டகரியில சேர்க்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. த்ரில்லர் படமா? எஸ். மிஸ்ட்ரி படமா? எஸ். சஸ்பென்ஸ் இருக்கா? இருக்கு. லவ் இருக்கா? ஒரு வினோதமான காதலும் இருக்குது. ஸ்பானிஷ் மொழியில இவ்வளவு அழகா ஒரு கதையை ஒருத்தரால எடுத்து கொடுக்க முடியுமான ஆச்சரியம் தான். அவ்வளவு அழகா படம் எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சு போன படம். படத்தோட பேரு ஸ்டேரிங் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். 2022 வந்த படம். கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். கிளைமேக்ஸ் வர கடைசி வர பாருங்க. படம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இப்படிமா படம் எடுக்க முடியும்னு ஏதாவது நீங்க கண்டிப்பா சொல்ல விரும்புவீங்க. அப்படி நீங்க சொல்ல விரும்பினா தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அற்புதமான 1-2 படங்கள் யாரும் பேசாம அங்கங்க விடப்பட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ரேரான விடப்பட்ட படங்களை நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் பேசுன இல்ல எல்லாரும் பார்த்த அழுத்து போன படங்களை பேச சொல்லி ப்ளீஸ் கமெண்ட்ல கேட்க வேண்டாம். ரொம்ப ரேரான படங்களை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரைட், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதனாலதான் மிஸ்டர் தமிழன் புக்ஸ் சேனல்ல இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு போடுறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை ஒருத்தர் உட்காந்து இன்டர்வியூ பண்ண போறார். நூத்துக்கணக்கான பேர் அதை பாக்குறதுக்காக இருக்கிறாங்க. இது போக சேனல்ஸ்ல எல்லாம் இதை வளைச்சு வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய கிரௌடு ரெடியா காத்துக்கிட்டு இருக்குது. அப்படி என்ன இந்த மனுஷன் சாதிச்சிட்டார்? அப்படி என்ன இவரோட கதையை கேட்கறதுக்காக இத்தனை பேரு கேமராவோட குழுமி இருக்கிறாங்க? அப்படி இவர் பண்ண அந்த சாதனை என்னங்கிறத இனிதான் நாம தெரிஞ்சுக்க போறோம். எடுத்ததுமே நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லையே அப்படின்னு ஆங்கர் ஒரு தடவை கேட்டுக்கிறார். ஆமா, நான் சொல்வதெல்லாம் உண்மை சத்தியம்னு இவரும் சத்தியம் பண்ணிட்டு கோர்ட்ல பேசுறாப்ல பேச ஆரம்பிக்கிறார். நீங்க எத்தனை வருஷமா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு கேட்க, கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒரு கம்பெனில உழைச்சிட்டு இருந்திருக்கிறார். கார்பெண்டரா, மர வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசாரி மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். பெருசா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. கார்பெண்டிங் ஒர்க், கையில செய்யற வேலைகள் எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. மெஷினையே எல்லாம் பேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கையால செய்யற வேலை ஒரு திருப்தி அவருக்கு கொடுக்குமா. அப்படித்தான் அவர் அன்னைக்கு வேலைக்கு போகும்போது புதுசா ஒரு ஃபேமிலி இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி வேற ஊருக்கு போறாங்க போல தெரியுது. அவங்களோட கபோர்டு, அலமாரி நம்ம சொல்லுவோம்ல, கபோர்டு வந்து ரொம்ப பெருசா பழைய ஸ்டைல்ல பழைய மரத்துல கனமா செஞ்சிருக்கிற ஒரு கபோர்டு. அதை இவர் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற வழியிலேயே பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து போய் பார்த்துட்டு இருக்கிறார். எப்பா வண்டி எடுப்பான்னு யாரோ சத்தம் போட்ட பிறகுதான் தலைவர் வண்டி எடுத்துட்டு வேலைக்கே போறார். போனதும் வெளியில வண்டியை பார்க் பண்ணிட்டு வெறுவருன்னு போய் அவரோட கார்பெண்டிங் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஒரு டிராயரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அதே சமயம் மேனேஜர் முதலாளி கூப்பிடுறாரு வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. சரின்னு இவரும் போறாரு இருக்காக இருக்கும்ட்டு. முதலாளியோட ரூமுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு வெளியில வரும்போது செம கோபத்துல வராரு ஹீரோ. பயங்கர கோபம். கூட வேலை பார்க்கறவங்களோ என்னாச்சுப்பான்னு கேட்டா எந்த பதிலுமே சொல்லல. எல்லாரையும் மறைக்கிறார். அங்க பில்லு போடுவாங்கல்ல, அந்த பில்லிங் மிஷினையே போட்டு நங்கு குத்தி உடச்சு போட்டாப்ல. ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு. பதட்டம், கை காலெல்லாம் உதறுது. வீட்டு சாவி, கார் சாவி எல்லாம் வச்சிருப்பார்ல. கார் பக்கத்துல போகும்போது பின்னாடி இருந்து மேனேஜர் டேய் நில்றா டேய் அப்படின்னு சவுண்டு கேட்க பதட்டத்துல சாவியை போட்டு ஓடுறாரு. கார் எடுத்துட்டாவது போயிருக்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லையேன்னு ஓடுறாரு. பின்னாடியே மேனேஜர் எப்பா நில்லுப்பான்னு வெட்டிக்கிட்டே வர அங்க அந்த கபோர்டை ஏத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு வண்டியில இப்போ அந்த கபோர்டு ஏறி நிக்குது. வேற ஒரு வீட்டுக்கு போறதுக்காக தயாரா. இவர் ஃபர்ஸ்ட் வண்டி மேல ஏறி படுத்துக்கிட்டார். மேனேஜர் அது தெரியாம பக்கத்து தெரு பக்கம் அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறார். திருப்பி அவர் இந்த பக்கம் ஓடியார சத்தம் கேட்டதும் வேற வழி இல்லாம வண்டிக்குள்ள இருந்து அந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மேனேஜர் இந்த பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஆள் இல்ல சே அப்படின்னு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கபோர்டை இங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ற ஆட்கள் வருவாங்கல்ல, அவங்க எப்பா பீரோ ரொம்ப கனமான பீரோ, பழைய காலத்து பீரோ, கலட்டி எல்லாம் கொண்டு போக முடியாது, திருப்பி மாட்ட முடியாது நம்மளால பாத்துக்கங்க. அதனால என்ன பண்றோம், பெருசா டேப்பு போட்டு நல்லா இறுக்கி அப்படியே புத்தனாப்புல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு போய் வச்சிருவோம். ஹெவி வெயிட்டா தான் இருக்கும், இருந்தாலும் கலட்டாம அப்படி தூக்கிட்டு போறது நமக்கு நல்லதுப்பா, வேலை முடியும்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சவுண்டு மட்டும் தான் நமக்கு கேக்குது. உள்ள இவனை தான் காட்டுறாங்க ஹீரோவை. சரின்னு டேப்பு போட்டாங்க. வண்டி இங்க இருந்து மூவ் ஆகுது. புது வீட்டுக்கும் போயாச்சு போல. படிக்கட்டுல வண்டியை போய் ஏத்தி அந்த கபோர்டை ஏத்தி உள்ள கொண்டு போனோம். பீரோவை நம்ம ஊர்ல பீரோன்னு சொல்லுவோம்ல, ஏத்தி கொண்டு போனோம். அந்த மர பீரோவை கஷ்டப்பட்டு ஏத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள இவன் கிடுகிடுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் என்ன நடக்குதுன்னு. ஒரு வழியா பெட்ரூம்ல கொண்டு வந்து அந்த கபோர்டை வச்சாச்சு, பீரோவை வச்சாச்சு. ஆனா வீட்லயே பில்ட் இன் கபோர்டுன்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த கபோர்டுகளை மறைச்சாப்ல இவங்களோட கபோர்டை வச்சிருக்காங்க ஹீரோயின்கிற இந்த வீட்டோட முதலாளி அம்மா, ஓனர் அம்மா. வீடு ஒருவேளை வாடகை வீடா இருந்தா சொந்த வீடா வாடகை வீடாங்கிறத கிளாரிட்டி கொடுக்கல. இந்த பீரோவுக்கு அவங்க தானே ஓனர், சோ ஓனர் அம்மானே வச்சுப்போம். ஓனரும் கேட்கறாப்ல என்னமா அது அந்த கபோர்டெல்லாம் மறைச்சாப்ல நம்ம பீரோவை வச்சிருக்கிறியே அப்படின்னு கேட்டா, நம்ம வீட்டுல என்ன இடமா இல்ல, ஏகப்பட்ட கபோர்டு இருக்குது, இது இருந்தா பரவாயில்ல, இந்த திசையில இப்படி இருந்தாதான் சரியா இருக்கும்னு ஓனர் அம்மா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உள்ள இருந்து நம்ம போய் கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது விருட்டுன்னு வெளியே வந்து கட்டிலுக்கடியில இவன் படுத்துக்கிறான். அங்க இருந்து வாட்ச் என்ன நடக்குதுன்னு புருஷன் பொண்டாட்டி அந்த வீட்டுக்காரங்க பேசிட்டு இருக்கிறது, அடுத்து வேலைக்கு போகணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்றான். ராத்திரி நேரம் 2 பேரும் சரி படுக்கலாமேன்னு ஃபர்ஸ்ட் ஓனர் படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஓனர் அம்மா எந்திரிச்சு உட்கார்றாங்க. நாளைக்கு சீக்கிரம் ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அப்புறம் தூக்கம் வராம எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் போறாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இவனோட மொபைல் வைப்ரேஷன்ல இருந்திருக்கும் போல, வைப்ரேட் மோடு உருன்னு உருமுது. ஐயோ இவன் பதறிக்கிட்ட அதை கட் பண்றான். அதே சமயம் அவங்க அதை நோட் பண்ணிட்டாங்க போல. அப்படியே பக்கத்துல வந்து கட்டிலுக்கடியில தானே சத்தம் வருதுன்னு துணியை விளக்கிக்கிட்டு கீழே குனிறாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு. பயபுள்ள பயந்துருக்கிறான் இப்படி எல்லாம் நடந்துருமோன்னு.
போனையே ஆஃப் பண்ணி போட்டான். அப்படி ஒன்னும் நடக்கல. மேல அவங்க படுத்துட்டு தான் இருக்காங்க. ராத்திரி அவங்க நல்லா தூங்கின பிறகு தெரியாதனமா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப சத்தம் இல்லாம வெளியில கிளம்பிடலாமேன்னு இவர் வெளியில கிளம்புறாரு. சத்தம் போடாம ரூமை விட்டு வெளியில வந்தாச்சு, ஹாலை விட்டு வெளியில வந்தாச்சு, இப்ப வீட்டை விட்டே வெளியில வந்தாச்சு. மெயின் டோர் அந்த கதவை திறந்தாச்சு. இப்ப இவனுக்கு 2 ஆப்ஷன். ஒன்னு, 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருந்த வேலையை இப்ப பிடிக்கிட்டாங்க. வெளியில போனா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், வாடகை வீடு வாடகை கொடுக்கணும், இல்லைன்னா பொருள் எல்லாம் தூக்கி வெளியில போடுவேன், அதையெல்லாம் எடுத்துட்டு ரோட்ல தான் போய் தங்கணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, கமிட்மெண்ட், லொட்டு லொசுக்குன்னு இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனா இதே வீட்டுக்குள்ள இதே மாதிரி மறைஞ்சு வாழ்ந்தா கூட நமக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. சொல்ல போனா நேற்று ராத்திரி தான் இவன் நிம்மதியா தூங்குனானே இவன் ஃபீல் பண்றான். அதனால வெளியில போகாம மறுபடியும் கதவை சாத்திட்டு அதே மாதிரி எந்த வழியில வெளியில போனாரோ அதே வழியில உள்ள வந்து அதே கட்டிலுக்கு அடியில படுத்துக்கிறார். இன்னைக்கு இன்னும் ஒரு நிம்மதியான உறக்கம். இதை பத்தி எல்லாம் அப்பப்போ இன்டர்வியூல ஏதாவது கேட்பாங்க, பதிலுக்கு அவர் ஏதாவது சொல்லுவாரு. இன்டர்வியூ எடுக்கிறவரு, ஆமா யார் மேல உங்களுக்கு கியூரியாசிட்டி அதிகம்? அந்த வீட்டுல ஓனர் மேலையா ஓனரம்மா மேலையான்னு கேட்டா எனக்கு ஓனரம்மா மேல தான் கியூரியாசிட்டி அதிகம். அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அதுக்கெல்லாம் காரணம் தெரியாதுங்க, மனசுல பட்டதை சொல்றேங்கிறாரு ஹீரோ. அடுத்த நாள் காலையில விறுவிறுன்னு அவங்க வேலை கிளம்பணுன்ற போதுல பாத்திரத்தெல்லாம் விளக்காம அப்படியே போட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. பாத்திரம் விளக்குற வேலை பொதுவா எல்லா வீட்லயும் லேடிஸ் பண்றதுனால அந்த வீட்லயும் லேடிஸ் தான் பண்ணுவாங்கன்னு புருஷனை எதிர்பார்க்கிறார் போல. அந்த வேலையை இந்த அம்மா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அவசரமா கிளம்பிடுச்சு. 2 பேரும் வேலைக்கு போன பிறகு இவர் சத்தம் இல்லாம வெளியில வரார். அங்க இருந்த பால், பிஸ்கட் இதை எடுத்து நல்லா பசியார சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு அந்த கப்பை கழுவி வைக்கும் போது என்னடா எல்லாம் கன்றாவே கிடக்குதே, இதை கொஞ்சம் கழுவி வைப்போம்னு பாத்திரம் எல்லாத்தையும் நீட்டா கழுவி சுத்தமா எடுத்து வைக்கிறாப்ல. உடனே இன்டர்வியூ எடுக்கிறவரு, ஏப்பா இந்த தேவையில்லாத வேலை, பாத்திரம் எல்லாம் அப்படியே கடந்திருக்க வேண்டியதானே, அங்க இதுக்கு மேல மிஷினே இருக்கு பாத்திரத்தை கழுவுறதுக்குன்னு. ஆனா அதுல போட்டோம்னா இவருக்கு பிடிக்காதான். பாத்திரத்தை கழுவும் போது இவருக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறான். அதனாலதான் அதெல்லாம் கழுவுனேன்னு சொன்னா ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா அவரை யதார்த்தத்தை தான் பேசுறாப்ல, மனசுல பட்டதை பேசுறாப்ல. சரி, அடுத்து என்ன ஆச்சுன்னு விசாரிக்க, அடுத்து இவர் ஒளிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அதுக்கு இவர் என்ன பிளான் பண்றாப்லன்னா, இவங்க பீரோ முன்னாடி இருக்கு, பின்னாடி வீட்லயே இன்பில்ட்டா இருக்கக்கூடிய கபோர்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கட்டில நகர்த்துறதுக்கே 4 பேர் வேணும், அவ்வளவு கனமா இருக்குது. சோ இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதா சேஃப்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றாப்ல. முதல் வேலையா பீரோவோட, இது வந்து ஒரு மர பீரோ, பீரோவோட பின்பகுதி மரப்பலகை இருக்கும்ல, ஆள் உள்ள போறாப்ல அந்த மரப்பலகையை கழட்டிடுறார். இப்போ பின்னாடி இருக்கிற அந்த கபோர்டு எல்லாம் தெரியுது, இன்பில்ட்டா இருக்கிற கபோர்டு தெரியுது. அது ஒயிட் கலர் கதவு போட்டிருக்குது. அந்த கபோர்டோட கதவையும் அவர் கழட்டிடுறார். உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கபோர்டை கழட்டி அதை இவர் படுக்கிறதுக்கு வசதியா கட்டில் மாதிரி கபோர்டுக்குள்ளேயே கீழே போட்டார். போட்டுட்டு ஏற்கனவே பீரோல இருந்து பிரவுன் கலர்ல ஒரு பலகையை கலட்டினார்ல, அத இந்த இன்பில்ட் கபோர்டோட கதவு மாதிரி செட் பண்ணிடுறார். வெளியில இருந்து பார்த்தா பீரோ அப்படியே முழுமையா தெரியும், பேக்ரவுண்ட்ல அந்த பீரோவோட மரப்பலகை தான் தெரியும். ஆனா நம்ம பய அந்த பலகையை கதவு மாதிரி வச்சு வேணும்னா திறந்துப்பான், வெளியில வந்துப்பான். வெளியில இருக்கிற ஆட்கள் கபோர்டுக்குள்ள வரணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அதை லாக் போட்டுருவான். பீரோவை தான் திறந்து பார்க்க முடியும், துணியை எடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பலகையை திறக்க முடியாதுன்னா முடியாது, ஏன்னா உள்ள கூடிய அவன் லாக் பண்ணிடுவான். இந்த மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சு துணி எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருப்பான். அப்ப வெளியில வேலைக்கு போனவங்க ஃபேமிலி இங்க வர்றாப்புல தெரிய டப்புன்னு துணிமணிகளை கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஓனரம்மா வந்து பாக்குறாங்க. பார்த்தா நீட்டா பாத்திரம் எல்லாம் கிளீனா யாரோ வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா நம்ம வாஷ் பண்ணலையே, இப்ப வாஷ் பண்ணி இருக்குதுன்னு அவங்களுக்கு குழப்பம். அதுக்கப்புறம் ஓனர் வருவாப்ல. அவர்கிட்ட என்னங்க இந்த மாதிரிங்க அப்படின்னு சொன்னா, அட உனக்கு தான் ஏதோ வியாதி இருக்குன்னு டாக்டர் அம்மா மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாத்திரையில சைடு எஃபெக்ட் ஞாபக மருதின்னு போட்டிருக்குது இல்ல, அப்ப ஞாபக மருதி வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. இவளுக்கோ சைடு எஃபெக்ட்ல ஹார்ட் அட்டாக் வரும் கூட போட்டிருக்கு, அதுக்காக எனக்கு என்ன தினமும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நக்கலா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் ராத்திரி எப்பவும் போல படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில மறுபடியும் விறுவிறுன்னு வேலை கிளம்புறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமா உங்க வீட்டுல என்னடா ஆளக்கானமே தேடவே இல்லையா, இல்ல கம்பெனில இருந்து இந்த பையன் என்ன ஆச்சுன்னு கேட்கலையா, ஏன்னா உங்க கார் அப்படியே வெளியில நிக்குது, அங்க வேலை பார்க்குற கலீக்ஸ் எதுவும் கேட்கலையான்னு கேட்டா, அப்பா அம்மா இல்ல இறந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாருமே கிடையாதான், கம்பெனிக்காரங்க தான் வேலையை விட்டு தொத்திட்டாங்களே, அப்புறம் என்ன இவனுக்கு எக்கேடு கட்டு போனா அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறப்பலான்னு இருக்கிறானுங்க. அதனால ஒரு பய இவனை சீண்டல தேடல. அது நம்ம ஹீரோவுக்கு வசதியா போச்சுன்னு தான் சொல்றாப்ல. சொல்ல போனா இப்படி பீரோல ஒளிஞ்சிருந்த அந்த நாட்கள் தான் தனக்கு சந்தோஷமான நாட்கள்னு வேற இன்டர்வியூல எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. இப்ப காலையில அலாரம் வச்சு எந்திரிச்சு விறுவிறுன்னு எல்லாம் கிளம்பி போறாங்க. போகும்போது இந்த அம்மா நல்லா கவனிக்குது. இவ சாப்பிட்டு வச்ச அந்த டம்ளர்ல இருந்து எதுவுமே அங்க கழுவி வைக்கலங்கிறத நல்லா பார்த்துட்டு தான் அவங்க வெளியில போறாங்க. நம்ம பையன் வெளியில வந்ததுமே முதல் வேலை பாத்திரத்தை தான் கிளீன் பண்றான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச வேலைங்கிறாப்ல இல்ல, மன நிம்மதியை தருதான். அதனால அந்த வேலையை தான் முதல் வேலையா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒருபடி மேல போய் அங்க இருக்கிற பெட்டு, துணிமணி இது எல்லாத்தையுமே நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறார். அப்புறம் அவங்களோட டிராயர் ஒண்ணு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம், அதை கூட மனுஷன் சரி பண்ணி கொடுக்குறார். அப்புறம் ஆட்கள் வர ஆரம்பிச்சதும் உள்ள போய் ஒளிஞ்சுப்பாரு. ஹீரோயின் வந்ததும் முதல் பாக்குறதே அந்த பாத்திரங்கள் தான். பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே நீட்டா கழுவி வைக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கு எதை நம்புறதுனே ஒன்னும் புரியல. ஒருவேளை நமக்கு தான் ஞாபகம் மறதியோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போகுது. சம்டைம்ஸ் மரியம்னு ஒரு புது கேரக்டர் உள்ள வருது. வா மரியம் கிளம்பலான்னு வேலைக்கு போகும்போது கூட கூட்டிட்டு போறாங்க. இவங்க வேலைக்காரங்களா சொந்தக்காரங்களா அதுல நமக்கு கிளாரிட்டி இல்ல. அவங்க போன பிறகு அங்க ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்து சரி படிக்கலாமேன்னு
பையன் உள்ள உட்காந்து ஹைலைட் பண்ணி புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் அங்கேயே பிரெஞ்சு பீரை அழகா தாடி எல்லாம் ஸ்டைலா செட் பண்ணி வச்சுட்டு வீட்டுல யாரும் இல்லாதப்போ பிடிச்ச படம் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். பிடிச்ச இன்டர்வியூ நியூஸ் எல்லாம் பாக்குறான். அப்புறம் வழக்கம் போல பாத்திரத்தையும் கழுவான். இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா யாரோ சீக்கிரமே கதவை திறக்கிற சத்தம் கேட்க தண்ணி டப்பா கொஞ்சம் பிஸ்கட் பாக்கெட் அதை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி அந்த பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஓனரமா தான் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இன்னைக்கும் பாத்திரம் எல்லாம் ரொம்ப நீட்டா கழுவி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. புக்க படிக்கலாமேனு புக்க திறந்தா அதுல ஏதோ ஹைலைட் செய்யப்பட்டு இருக்குது. இதெல்லாம் நாம ஹைலைட் பண்ணல, நாம படிக்கிற புத்தகம் நம்ம படிக்காத பக்கங்கள்லயும் ஏதோ ஹைலைட் செய்யப்பட்டிருக்குது. அந்த அம்மா பாக்குது. சரி, ஞாபகம் மறதி அதிகமாயிட்டே இருக்குது போலன்னு அவங்க அதை பெருசா கேர் பண்ணல. உள்ள நம்ம பையன் ஒரு சின்ன லைட் கிடைச்சிருக்கோம் ஸ்டோர் ரூம்ல இருந்து. அந்த லைட்டை உள்ள இவ்வளவு அழகா செட் பண்ணி வச்சு உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு போன் எடுத்து பாக்குறாப்ல. ராத்திரி சமயம் ஓனர்கள் எல்லாம் தூங்கின பிறகு சத்தம் இல்லாம வெளியில வரான். சரி, இவங்க 2 பேர் தானே தூங்குறாங்களே நினைச்சிட்டு இவன் தைரியமா வெளியில வர முயற்சி பண்ணுவான். லைட் இல்லாம இருந்ததுனால இருட்டுல யாரோ நிக்கிறாப்ல இருக்கும். அதே சமயம் வெளியில எதுக்கு இருக்கிற ரூம்ல இருந்து மரியம் வெளியில வராங்க. யாராதுன்னு ஒரு செகண்ட் நின்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்ம பைய அப்படியே சைலண்டா ஒளிஞ்சுக்கிறான். சரி, நாம தான் ஏதோ கனவு கண்டு நினைச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் பாத்ரூம் போயிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, ஆமாங்க சார், ஜஸ்ட் மிஸ் சார்னு இவரும் சொல்றான். டெய்லியுமே இந்த மாதிரி தானே என்ன நடக்குன்னு குழப்பத்திலே இருப்பீங்களான்னு கேட்டா, இல்ல வாரத்துல திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிரச்சனையே கிடையாதான். அவங்க ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன நடக்குங்கிறது எல்லாமே அப்படியே ஃபிங்கர் டிப்ல அவர் வச்சிருப்பாரு. அதுக்கேத்தாப்புல ஒரு ராத்திரி நடந்துப்பார். ஆனா வீக்கெண்டு சனி ஞாயிறு லீவு நாள்னு வந்தாதான் பிரச்சனை. யாராவது வீட்டுக்கு தேடி வந்துடுறாங்க, சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் கலீக் யாராவது வந்துடுறாங்க. அப்படி ஆட்கள் வந்துட்டாதான் அவங்களுக்கு பயந்துகிட்டு என்னால வெளியில வர முடியாம நான் உள்ளே இருப்பேங்கிறாப்ல. அன்னைக்கு கூட பாருங்க, ஓனரம்மா யாருக்கோ போனை போட்டு பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கிறான். என்னைக்கு தாத்தாவோட கட்டில் நம்ம வீட்டுக்கு வந்ததோ அப்படி வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு என் கூடயே இங்க வாழ்வதாக உணர்வதாக இந்த அம்மா போன்ல சொந்த பந்தத்துக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பெட் எல்லாம் நீட்டா அடுக்கி வைக்கப்படுது, பாத்திரங்கள்லாம் நீட்டா கழுவப்படுது, வீடே அவ்வளவு அழகா நீட்டா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த நல்லதெல்லாம் நமக்கு யார் செய்வா அப்படின்னு கேட்டுவிட்டு, யூ நோ வாட், இல்ல நான் தான் ஏதோ கனவு கண்டே நினைக்கிறேன், நான் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வேற யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது இவங்க ஒரு புத்தகம் படிக்கிறாங்கல்ல, அது தாத்தாவோட புத்தகமா. இவங்க அந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரியே வேற யாரும் அந்த புத்தகத்தை படிச்சு ஹைலைட் மார்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வினோதமா இருக்குன்னு அந்த அம்மா புலம்பிக்கிட்டு இருக்குது. காலையில அவங்க போன பிறகு ஒரு புத்தகத்தை நோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ கிடைக்குதுங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் ஒன்னா எடுத்திருக்கிற ஒரு போட்டோ. ஒரு இனம் புரியாத உணர்வை அந்த ஓனரமாவும் உணர்றாங்க, நீங்களும் உணர்றீங்க சரிதானே அப்படின்னு கேட்டா, அதை பத்தி நான் பேச விரும்பலங்கிறாரு. அன்னைக்கு அவங்கள பத்தி ஏதோ ஒண்ணு நீ தெரிஞ்சிருக்கிற, அதை பத்தி சொல்லுன்னு கேட்க இவன் மறைக்கிறான். இங்க பாரு, எல்லா உண்மையும் பேசணும்னு சொல்லி தானே இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிற, எல்லாத்தையும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அன்னைக்கு அவளை பத்தி நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த பையன் சொன்னதுமே அங்கே அப்படியே நிப்பாட்டு, இவரு இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த பீரோவை இப்போ உங்களுக்காக நாங்க காட்ட போறோம்னு இங்கேயே தூக்கிட்டு வந்திருக்காங்க போல காட்டுறாங்க. மீதி கதையை நான் சொல்றேன்னு இப்ப இன்டர்வியூ எடுக்கிறவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல சம்பந்தப்பட்ட அந்த ஓனரமா அவங்க கைப்பட எழுதின சில விஷயங்கள் இருக்குது. நம்ம போட்டோல பார்த்தால ஒரு சின்ன பொண்ணு, அது நம்ம ஹீரோயின் தான், ஐ மீன் ஓனரம்மா தான். பக்கத்திலே ஒரு பையன் நின்னானே, அவன் யாருன்னா ஓனரம்மா கூடவே பிறந்த அண்ணங்காரன். ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு, ஒன்னு ஓனரம்மா இன்னொன்னு அண்ணன். சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒன்னா தான் விளையாடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பீரோவை அம்மாவோட கருப்பைனும் அம்மாவோட வயிறுன்னும் அதுக்குள்ளே இவங்க போயிட்டு இருந்து அப்பப்போ நாங்கள் வெளியில வரோம், நாங்கள் குழந்தை பிறந்துட்டோம் இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க ரெட்ட குழந்தைகளா, அதனால 2 பேரும் போய் அம்மாவோட வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிறாப்புல பீரோக்குள்ள உட்காந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்களாம். பீரோக்குள்ளேயே அவங்க பேரெல்லாம் எழுதி உயரத்தெல்லாம் எழுதி கிறுக்கி வச்சிருக்காங்களாம். அண்ணங்காரனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது அலர்ஜி வியாதி அதிகமாகி பாவம் இறந்துடுறான். அந்த இழப்பை ஓனரம்மாவால தாங்கிக்க முடியல. இவங்க சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கிற நிறைய பொருட்கள் காணாம போயிடுமா. இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு கால் அண்ணன் இறந்த பிறகும் பீரோக்குள்ள தான் இருக்கிறானோ அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம். சரி, அவனை பார்க்கணும்னு சொல்லி அடிக்கடி பீரோக்குள்ள போய் உக்காந்துப்பா. அண்ணன் ஆனா அவளால பார்க்க முடியல. ஆனா சாப்பிடக்கூடிய பொருட்கள் நிறைய அடிக்கடி காணாம போகுமா. வீட்டுல கேட்டா ஏதாவது கதை சொல்லி சமாளிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் அந்த பீரோவோட. அதனாலதான் சொத்துக்களை பிரிக்கும் போது இந்த பீரோ எனக்கு வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு பீரோவை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓனரம்மா. இப்ப பார்த்தா அதே பீரோக்குள்ள நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அந்த வீட்டுல மரியம்னு சொன்னோம்ல, இப்பதான் அந்த மரியத்துக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன உறவுன்னு தெரிய வருது. அவங்களோட பொண்ணு இன்டர்வியூ என்ன கேட்கிறாப்ல, சரி உன்னை பத்திய மேட்டரை தாம் புருஷன்கிட்டயோ தாம் பொண்ணுகிட்டயோ அவங்க அடிக்கடி பகிர்ந்துக்கிறது இல்லையா, டீட்டெயில் சொல்லிக்கிறது இல்லையான்னு கேட்டா சொல்லிக்கிறது இல்ல அப்படின்றாப்ல. இவர் ஏன் சொல்லாம அவங்க மறைச்சாங்கன்னு கேட்க, மேபி இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத அவங்க மித்தவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம், தன் அண்ணனை மத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம், இல்ல என்ன மத்தவங்க கூட பங்கு போட அவளுக்கு விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் கற்பனை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வகையில அவங்களுக்கே தெரியாம உன் கூட அவங்க கூட்டணி அமைச்சாப்ல இருக்குதே அப்படின்னு இன்டர்வியூ கேட்க ஆமாங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா என்ன நினைச்சுன்னு தெரியல, அந்த பீரோக்குள்ள வந்து சின்ன வயசுல வந்து உட்காந்தா எப்படி உட்காருவாங்க அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. யார் நீன்னு கேக்குறாங்க. டே அண்ணா நீயா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இங்க இருக்கிறேன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ நீங்க இருக்கிறாப்லதான் ஃபீல் ஆகுது. என் மனசுல ஒரு பாதி ஞாபகம் மறதி நாம தான் அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சோன்னு நினைக்குது. ஆனா மறுபாதியோ இறந்து போன ஏதோ ஒரு ஆத்மா தனக்கு உதவியா இதெல்லாம் செய்யறாப்ல ஃபீல் பண்ணுது. ஆனா இனிமே அந்த சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா இதையெல்லாம் பண்றது நீ தான் எனக்கு தெரியும். இப்படி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதையெல்லாம்
இந்த பக்கத்துல இருந்து நம்ம பய சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறான். தான் கூட பிறந்த அண்ணனா தன்னை அவங்க நினைக்கிறாங்களா? யாருமே இல்லாத இவனுக்கு அது ஒரு ஆறுதலான விஷயம். அப்படியே கையை கொண்டு போய் நடுவுல இருந்த அந்த பலகை மேல அப்படியே பாசத்தோட கை வைப்பான். பலகை மேலதான் கை வச்சான். ஆனா அவங்க மேலேயே கை வச்சாப்ல அவங்களுக்கு ஒரு உணர்வு. சொல்லு சார்ஜ் அண்ணா, அது நீதானே, சொல்லு சொல்லுன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் இன்டர்வியூரோ அப்படியே அங்கேயே கதை நிப்பாட்டுங்க, நாம ஒரு விளம்பரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஒரு இடைவேளை அப்படின்ட்டாப்ல. 5 நிமிஷம் இடைவேளை உண்டு, அதுக்குள்ள பாத்ரூம் போறவங்க பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். அப்போ ஒருத்தர் வந்து மைக்கு உங்க காலர்லயே மாட்டி இருக்கு, மறந்துடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் போறாரு. இடைவேளையில இன்டர்வியூ எடுக்கிறவர்கிட்ட போய், சார் அந்த அம்மாவை பத்தி பேச வேண்டாம், நம்ம ஆல்ரெடி பேசி ஒரு முடிவு பண்ணதானே, இப்போ அவங்கள பத்தி நீங்க பேசுறது எனக்கு சரியா படலன்னு பேச, இங்க பாரு இது ஏன் ஷோ, இந்த ஷோல நான் என்ன பேசணும் வைக்கணுங்கிற ரூலை போட வேண்டியது நான் தான், நீ இல்ல. என் ஷோக்கு வேற பார்வையாளரோட எண்ணிக்கையா குறைஞ்சிக்கிட்டே வருது, வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, என் ஷோவையே கூட கேன்சல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதனால உனக்கு கொடுத்த வாக்க கொஞ்சம் மீற வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்ல உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாப்ல. என்ன சர்ப்ரைஸ்னு இன்னும் சொல்லல. இல்லப்பா எனக்கு அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, பிடிக்கலப்பான்னுவா. அவர் அங்க வந்து ஓடிடுறார். இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக். ஸ்கூலுக்கு போன பொண்ணு அப்பா அம்மா வரதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு உள்ள வரா. டேய் அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா அப்படின்னு பேச, உங்க அப்பா அம்மா தான் 7 மணிக்குள்ள வரமாட்டாங்கல்ல, அப்புறம் என்னன்னு ஒரு பையன் உள்ள ஜாலியா வரான். அப்பதான் இவர் கிச்சன் பக்கம் இருந்திருப்பாரு, சைடுல வந்து ஒளிஞ்சுக்கிறாப்ல. பாருமா எனக்கு கண்டிப்பா அது வேணும், இல்லன்னு வையே அந்த பசங்க என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு அந்த பையன் பயந்துகிட்டே ஏதோ பேசுறான். சரி இந்தான அந்த பொண்ணு கொடுக்குறா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறா. அந்த பைபிளையோ ஃபுல்லா வேண்டாம், ஒரு பாதி எடுத்துக்கிறேன், மீதி பாதியை அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன், இதுதான் எனக்கு கடைசியா செய்யற ஒரு ஃபேவர் உதவி அப்படிங்கிறாப்ல. இவன் கேட்கிறான், ஒரு கால் நான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு பயப்படுறா. மாட்டிக்கிட்டா என்ன, உங்க அப்பா அம்மா மேல பழிய போடு, அவங்க தான் உன்னை பத்தி பெருசா கண்டுக்கிறதே இல்லையே, வேலை வேலைன்னு சுத்துறாங்கன்னு நீ தானே சொல்லியிருக்கிற, அப்புறம் அவங்கள பத்தி நீ அக்கறைப்படுறேன்றாப்ல. தப்பு தப்பா அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ற. பயப்படுறியா? பயப்படாத, நான் தான் இருக்கல்லன்னு அப்படியே பக்கத்துல நெருங்கி வரான். அப்புறம் அந்த கவரை பிரிக்கிறான். என்னையா பண்றேன்னு கேட்க, பாதியை நான் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, இங்க வேண்டாம் பெட்ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூமுக்கு போறாங்க. அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள தான் போயிருக்காங்க. உள்ள இருந்து சவுண்ட் மட்டும் தான் வெளியில கேக்குது. அவ ஏதோ பண்றான். அந்த பொண்ணு இல்ல வேண்டாம், இல்ல நிறுத்து நிறுத்துன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பயப்புள்ள கேட்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. அதே சமயம் இன்டர்வியூ கேட்கிறாரு, உன் நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது, நீ அந்த மேட்டர்ல குறுக்கால போயிருந்தா நீ எங்க இருக்கிற மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தானே அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்பாரு. அந்த சூழலை இவன் பல தடவை தனக்குத்தானே நினைச்சு பார்த்திருக்கானா. ஒவ்வொரு முறையும் அந்த சூழல் நினைக்கும் போது நான் இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோன்னு நிறைய அவனுக்கு ஆன்சர் கிடைக்குமா. சம்டைம்ஸ் உள்ள புகுந்து அவனை அப்படியே மாடியில இருந்து தூக்கி வெளியில வீசி எரியலாமான்னு தோணுமா. சம்டைம்ஸ் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி இனிமே இப்படி பண்ணாதரான்னு சொல்ல தோணுமா. இப்படி பல ஆப்ஷன்ஸ் அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கு. ஆனா நான் நல்லவ சார், வன்முறையை கையில் எடுக்கிற ஆளு நான் இல்ல சாருங்கிறான். அன்னைக்கு மேட்டர் முடிஞ்சு போச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு நாள் ராத்திரி இவன் வெளியில சாப்பிடறதுக்காக வெளியில வரும்போது பார்த்தா பொண்ணோட ரூம்ல இருந்து அழுக சத்தம் கேக்குது. பொண்ணு தூங்குன பிறகு அவளோட மொபைல போய் நம்ம ஆளு எடுத்துறாப்ல. அந்த பையன் இவள வீடியோ எடுக்கணும்னு அன்னைக்கே கம்பல் பண்ணிருப்பான். இவன் முடியாதுன்னு சொல்லிருப்பா. அதனால அந்த பையன் கண்டுக்கல போல. அதனால இந்த பொண்ணு, உனக்கு என்ன வீடியோ எடுக்கணும் அவ்வளவுதானே, இதைத்தானே பார்க்கணும் ஆசைப்பட்ட, இந்த போஸ்ட் போதுமா இந்த போஸ்ட் போதுமான்னு எதையோ வீடியோ எடுத்து அனுப்பக்கூடாத அனுப்பிச்சு வச்சிருக்கா. அனுப்பிச்சிட்டாளா இல்ல ஜஸ்ட் ரெக்கார்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அனுப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சாலான்னு தெரியல. ஏன்னா போனை நமக்கு காட்டல. இப்ப காலையில விடிஞ்சா, அம்மா என் போனை பாத்தீங்களா, போனை காணாமன்னு பொண்ணு விசாரிக்கிறா. தெரியல லேட் ஆயிடுச்சு, இப்ப கிளம்புவான்னு அம்மா சொல்றாங்க. இந்த பக்கம் ஓனரம்மாவோ பீரோவை பார்த்து, சரி நாங்க கிளம்புறோம் பாத்துக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தான் அண்ணன் கிட்ட பேசுறாப்ல நினைச்சிட்டு. நம்மால் கிட்ட தான் அவளோட போன் இருக்குது. இன்னைக்கு தைரியமா கதவை திறந்து கொஞ்சம் வெளிச்சத்தை பாப்பமேன்னு வெளியில வருவார். அதே சமயம் பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வணக்கம் அப்படின்னு கையை சேர்ப்பாப்ல. இவரும் வணக்கங்கிறாப்ல ஒரு கையை சேர்க்கிறார். இந்த வீட்டுக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியாது இல்லையா. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மரியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வர்றான். அவனே தான். எங்க மரியாவா காணன்னு கேட்க, வா வா முத உட்காரு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. மரியா எங்கன்னு கேட்டா மரியா இல்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காராரு. உன் பேர் தானே ராகுல், எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. எல்லாம் ஓகே தானேங்கிறாரு. இல்ல நான் கிளம்புறேன், நான் கிளம்ப பாக்குறான். இங்க பாரு மெயின் டோரை பூட்டிட்டேன், இங்க இருந்து நீ வெளியில போறதா இருந்தா என் கையில இருக்கிற இந்த சாவியை புடிங்கிட்டு தான் நீ வெளியில போகணும். வந்து உட்காராங்கிறாப்ல. இவனுக்கு வேற வழி இல்ல, இப்ப உட்கார்ந்தான் ஆகணும். என்ன பையில போற பொருட்கள் வச்சிருப்பியே இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எதுவும் என்கிட்ட இல்லங்கிறான். நீ என்ன பொழப்பு பாக்குறேன்னு எனக்கு தெரியுண்டாங்கிறாப்ல. பரவாயில்ல எடு எடு அப்படின்னு எடுக்க சொல்றாரு. சிகரெட் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். அதை எடுத்து ஒரு வாயில வச்சு அப்படி போச்சு பாக்குறாரு. சீ கன்றாவி அப்படின்னு அமர்த்துறாரு. என்ன இவ்வளவு கேவலமா இருக்குது, இதையா அவ்வளவு காசு கொடுத்து நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. இது மரியாவோட போன், நீ பாத்துருப்பல்ல, எனக்கு தெரிஞ்சவர அவளை இஷ்டத்துக்கு நீ நடத்தி இருக்கிற, அவளை ஒரு பொருட்டாவே நீ மதிக்கல, இப்படித்தான் பொம்பளை பிள்ளைகளை நடத்துவியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்கிறான். இனிமே அவகிட்ட பணம் பணம்னு கேட்டு தொந்தரவு பண்ணாத. உன் இந்த தேவையில்லாத ஐட்டங்கள் எல்லாம் அவ வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இனிமே அவளை நீ எதிர்பார்க்காத. அப்புறம் அவ அமிச்ச வீடியோவையே உங்க அப்பா அம்மாட்ட காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறியே, அதையும் நீ நிறுத்தணும். நான் தான் அவளோட அப்பன், நான் அந்த வீடியோவை பார்த்துட்டேன், அவ மேல எந்த ஸ்டெப் எடுக்க போறதும் இல்ல. அதனால
இன்னைக்கு நீ அந்த டயலாக சொல்லி மிரட்டி பிரயோஜனம் இல்ல பாத்துக்கன்னு ஒரு போடு போடுறாரு. உங்ககிட்ட இருக்க இந்த வீடியோ பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, இனிமே என் பொண்ணை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளை பார்க்கவே கூடாதுன்னு மிரட்டுறாரு. ஓ, நேத்து ராத்திரி அந்த பொண்ணு அழுதுக்கு காரணம் இப்படித்தான் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல, உங்க அப்பா அம்மாட்ட வீடியோ காட்டிடுவேன்னு. அதனாலதான் அந்த புள்ள பாவம் அழுதுட்டு இருந்திருக்கா. இப்ப இவ்வளவு மிரட்டினாலும் உங்க மிரட்டலுக்கு நான் அடிபணியிலேன்னா என்ன பண்ணுவீங்கன்னு மிரட்டுறாங்க. அவன் போலீஸுக்கு போன் பண்ணுவேன், உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணுவேன், நீ பண்ற தொழிலை பத்தி அவங்க கிட்ட சொல்லுவேங்கிறாரு. இவன் மூஞ்சடி ஒரு மாதிரியா மாறுது. எந்திரிப்பான் பாருங்க, அப்படியே சங்க பிடித்து செவத்தோட சேர்த்து அமுக்கிடுவாரு. சங்க உடச்சு விட்டுருவான்டா, அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதைங்கிறாப்ல. அவ்வளவுதான், பயந்து போயிட்டான் பயபுள்ள. சரி, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ அமிச்ச மெசேஜே உங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்புறேன், ஃபார்வர்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் எங்க அப்பா கால் பண்ணாதீங்கன்னு பயப்படுறான். இல்ல உங்க பொண்ணை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், என்ன பொறுத்தல அவ செத்துட்டா, தயவுசெய்து எங்க அப்பாவுக்கு கால் பண்ணாதீங்கன்னு பயப்படுறான். ஓடுறா இங்க இருந்துன்னு விரட்டி விட்டாப்ல. கதவை திறந்து விடுங்க கேட்பான். கதவு ஸ்டார்டிங்ல இருந்து திறந்துதான் இருக்கு. போடா டேய் போடா அப்படின்னு விரட்டி விட்டுறாரு. இப்ப அந்த பிரேக் டைம் முடிய போகுது. அந்த கேப்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மறுபடியும் லைவ் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ப்ரோகிராம் இது. அந்த கேப்லயே அந்த பீரோ கிட்ட போய் நிப்பான். ஓனர்மாவே தன் பக்கத்துல தோளோட தோல் சேர்த்து நிக்கிறாப்ல அவனுக்கு ஃபீல் ஆகும். இவங்க ஆபீஸ்ல போற வழியில அங்கெல்லாம் என்ன நடக்குது அத பத்தி எல்லாம் இந்த பீரோ கிட்ட பேசுவாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பாங்க. ரிப்ளை எதுவும் வராது. ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்க மனநிலை என்னங்கிற எல்லாத்தையுமே இவனால உணர்ந்து கொள்ள புரிஞ்சு கொள்ள முடியுது. இல்ல நான் என்ன இல்ல ஒரு பீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், நான் மென்டல் ஆயிட்டேன். நானு இல்ல எங்க அண்ணன் கூட பேசுறாப்ல எனக்கு ஃபீலே ஆகல. எனக்கு என்னமோ நான் யார் கூட பேசிட்டு இருக்கிறேன்னா, சின்ன குழந்தைகள்லாம் கற்பனையில ஒரு ஃப்ரெண்டை வச்சிருப்பாங்க, இல்லாத ஃப்ரெண்டு ஆனா கற்பனையில இருக்கிறாப்ல நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி நான் கற்பனையில ஒரு காதலனை வச்சிருக்கணும், என்னோட இமேஜினரி லவ்வரா நீ அப்படிங்கிற மாதிரியும் அவ கேக்குறா. இல்ல நான் ஒரு பேய காதலிக்கிறேன்னா அதுவும் எனக்கு தெரியாதுன்னு அவங்களே புலம்பிட்டு சிரிச்சுக்கிறாங்க. எது எப்படியோ உன்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணி உணரணும்னு ஆசைப்படுறதா சொல்லி சிரிக்கிறா. சொல்ல போனா அந்த அம்மா உண்மையிலேயே இந்த இமேஜினரி லவ்வரை ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சா போல தெரியுது. இன்டர்வியூ எடுக்கிறவரோ, எப்பா என்னப்பா நடக்குதுங்க, அங்க நீ இருந்தது உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா இல்ல அவங்களோடைய வாழவா அப்படின்னு கேட்க, ஹெல்ப் பண்ண தாங்குறான். இது நாங்க நம்பணுமாக்கும் அப்படின்னு இன்டர்வியூ சிரிக்கிறாரு. இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம், ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு இதை பத்தி நான் யோசிக்கணும், நீங்க எல்லாருமே என்னோட கற்பனை தானே, இங்க நான் மட்டும் தான் நிஜம்னு சொல்ல. ஆமா, பீரோக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பேய் நீ வந்து நிஜம், சுத்தி இருக்கிற நாங்கெல்லாம் கற்பனையாக்கும் அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்கிறாரு. ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆடியன்ஸ் இவன் சொல்றத நம்புறாப்ல தெரியல. இதுல காண்டனவன் எந்திரிங்க கிளம்புங்க அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க என் கற்பனையை விட்டு போங்கன்னு கத்துறான். உடனே இன்டர்வியூ எடுக்கிறவரோ, ஏப்பா அந்த பொண்ணை பத்தி நான் அப்படி லைட்டா விசாரிக்க ஆரம்பிச்சது உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது இல்ல அப்படின்னு கேட்கிறார். போய் அங்க இருந்து, அதான் என் கற்பனை சொன்னேன்ல, போய் அங்க இருந்து சொல்லி கத்துவாப்ல பாருங்க. அடுத்த கணம் ஆடியன்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறவங்க சுத்தி கேமரா பிடிச்சிட்டு இருந்தவங்கன்னு ஒரு பயம் அங்க இல்ல. இது எல்லாமே நம்மால தனக்கு தானே பேசிக்கிட்டு பைத்தியமாறத விட இப்படி கற்பனையில நினைச்சுக்கிறது நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிறாப்ல போல தெரியுது. அவங்க போன பிறகு, வேலைக்கு அந்த அம்மா போன பிறகு அவங்க பெட்ரூம்லயே படுத்து தலைவாணி அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு முத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், மோந்து பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்து பார்த்தா மறுபடியும் இந்த இன்டர்வியூ எடுக்கிற முன்னாடி வந்து நிக்கிறார். எனக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டே, யாரு இன்டர்வியூ எடுக்கிறவர் சொல்றாப்ல, உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆங்கர் சரிப்பட்டு வராது, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு வயசான ஆங்கர் இருக்கிறார்ல, கேள்வி எல்லாம் கேட்டா சும்மா கணீர்னு கேப்பாப்ல போல, அந்த ஆங்கர் தான் சரிப்பட்டு வரும், நான் கிளம்புறேன்னு இவர் கிளம்பிட வயசான இன்னொரு ஆங்கர் வராரு. நியூஸ்ல வரவர் கேள்வி கேட்கிறவர், ஏண்டா நீ இப்ப பண்றதெல்லாம் பார்த்து உங்க அப்பா பெருமைப்படுவாரா அப்படின்னு கேட்க, மேபி படலாம், மேபி என்ன நினைச்சு வருத்தமும் படலாங்கிறாப்ல இவன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்க இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்கு, அந்த பொண்ணு ஓனர்களோட பொண்ணு வீட்டுக்கு வந்து கையாமையான்னு கத்துறா, அழுகிறா. அப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் ராகுல் என்ன சீண்டவே மாட்டேங்கிறான், என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான், என் பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறான், என் வாழ்க்கையிலேயே நல்லா நடந்த ஒரே விஷயம் அவன் தான், அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு கோமா போய் கதவை சாத்திக்கிட்டு வெளியில வர மாட்டேங்கிறான். ஆனா ஓனருக்கோ ஒன்னும் புரியல, என்ன இவ பைத்திய மாதிரி பேசுறா, யார நான் எங்க அவனை பார்த்து பேசினேன்னு அவருக்கு ஒரே குழப்பம். அம்மாவும் யாருக்கோ சொந்தக்காரங்களுக்கு போனை போட்டு என்ன நடக்குதுன்னே புரியல, வர வர எனக்கு எது நிஜம் எது கற்பனைனே புரிய மாட்டேங்குது, கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்பல போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இவன் கேட்டது ஒரு மாதிரி ஆயிடுறான். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பைத்தியங்கிற மாதிரியே ஒரு ஃபீலுக்கு அவங்க போறாங்க. அவர்களோட இந்த மனநிலைக்கு ஒரு வகையில நீயும் காரணம் தானேன்னு இந்த ஆங்கர் கேட்க, ஆமான்னு இவருக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா தான் இருக்குது. அவளுக்கு இருக்கிற அந்த ஞாபக மருதி பிரச்சனையை, அந்த பலகீனத்தை நீ பயன்படுத்திக்கிட்டேங்கிறாப்ல. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உண்மையெல்லாம் போய் அவகிட்ட சொல்லணுமான்னு கேட்டா வேண்டாம், ஆனா அந்த வீட்டை விட்டு நீ வெளியில போகலாம்ல அப்படின்னு அந்த ஆங்கர் சரியா கேக்குறாப்ல. அவளுக்கு நீ உதவி செய்யணும்னு நினைச்சா இங்க இருந்து நீ வெளியில போறதான் சரிங்கிறார். இல்ல இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேச விரும்பலங்கிறாப்ல. கட் பண்ணா இப்போ காலையில கதவை திறந்து வெளியில வரான். இது வரைக்கும் கதவு வரைக்கும் தான் வந்தவன் இப்ப கதவை தாண்டி ஒரு 2 அடி வெளியில வச்சு நிக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரர் ஹாய்னு கை காட்டுவாரு, இவனு ஹாய்னுவான். தான் மொபைல் போனை எடுத்து ஆன் பண்ணி ஏதாவது புதுசா நியூ மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்றான். ஒரு பய இவனை மதிச்சு காலோ எஸ்எம்எஸோ எதுவும் பண்ணல. அந்த காண்டிலேயே போனை பிச்சு போட்டலாமான்னு அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்பா வெளியில வந்து காரை மெதுவா ஓட்டிட்டு போனேன்னு பார்க்கலாம் பாய்னு தன் மனைவியையும் பொண்ணையும் ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில அமுச்சு விடுறாரு. பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுல இல்லைனாலே பசங்களுக்கு பேச்சுலர் மாதிரி ஃபீல் வந்துடும். செம குஷியா குளிச்சிட்டு இருக்கிறாப்ல. ட்ரெஸ் எல்லாம் பண்ணி தயாராகிறாரு.
அதே சமயம் புதுசா ஒரு கேரக்டரோட சவுண்ட் கேக்குது. நம்மால அப்படியே லைட்டா எட்டி பாக்குறான். ஆமா உன் முண்டாட்டி எந்த பக்கம் படுப்பா? இந்த பக்கம் தானா? அங்கதான் நானும் படுப்பேன்னு ஒரு கேரக்டர் வந்து படுக்குது. பார்த்தா யாரோ ஒருத்தி அவன் கூட இருக்கிறா. பயபுள்ள சீட்டிங் பண்றான். நம்மளுக்கு இது பெரிய ஷாக்கு தான். கோவம் வருது. அதே சமயம் இன்ட்ரி எடுக்கிறவரோ கேட்டுச்சா கட்டின புருஷனே அவளுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நான் மட்டும் தான் அவளுக்கு இருக்கிற ஆதரவு. நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன். இவன மாதிரி நான் இல்லங்கிறாப்ல ஹீரோ. கோவத்துல அந்த பீரோ மேல கையை வச்சு ஒரு இடி இடிச்சிருப்பான் போல டங்குன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதுமே சம்திங் ராங்னு ஓனரே எந்திரிக்கிறாப்ல. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல என் பொண்டாட்டிக்கு இங்க ஆத்மாக்களின் மீதெல்லாம் நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லும் போது அவ சிரிக்கிறா. உங்க பொண்டாட்டி முட்டாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்புறம் தெரியுமா அது வரைக்கும் அந்த பீரோ என் பொண்டாட்டியுடைய தாத்தாவோட பீரோ அதுதான் வேணும்னு சொத்தை பிரிக்கும் போது அதை ஒரு பாகமா கேட்டு எடுத்துட்டு கொண்டு வந்து இங்க வச்சிருக்கா. உள்ள தன்னோட செத்து போன அண்ணன் இருக்கிறதா நினைக்கிறா. சத்தம் போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோவை அவர் திறக்கிறார். ஐயோ பயமா இருக்கு, ஓடியா ஓடியா நான் வந்து படுத்துக்கிறேன்னு மறுபடியும் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். அன்னைக்கு ஃபுல்லா அவங்க போடுற அந்த அட்டகாசத்தை அந்த சத்தத்தை கேட்க முடியாம காதை பொத்திக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆமா கடைசியா நீ உன் மனைவி கூட எப்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படிங்கிறாப்ல இந்த அம்மா கேட்கும். தெரியல பல வருஷம் ஆச்சுக்கிறாப்ல இவர் சொல்றாரு. ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் எங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்க ஹாஸ்பிட்டல்ல தான். 2 பேருக்குமே ஏதோ ஒரு சாப்பிட்ற ஐட்டம் அலர்ஜி போல. அந்த அலர்ஜியில தான் ஹாஸ்பிட்டல்ல இவர் போய் அட்மிட் ஆயிருக்காரு. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போற சமயம் அங்கிருந்த நசமா இந்த பேஷண்ட்டையும் கொஞ்சம் தூக்கணும்ப்பா உதவி பண்ணுப்பா அப்படின்னு என்ன கேட்க நான் திரும்பி பார்த்தா என் முண்டாட்டி. நான் டிஸ்சார்ஜ் ஆகிற சமயம் தான் அவளுக்கு அலர்ஜியில உள்ள வந்தா. மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கும், உடம்பெல்லாம் தூக்கி போடும். சொல்ல போனா அந்த அலர்ஜியில தான் என் பொண்டாட்டியுடைய அண்ணன் ட்வின் பிரதர் செத்து போனாப்லன்னு எடுத்து சொல்றாரு இந்த ஓனர். அதிசயமா தான் பாருக்கு, உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரே மாதிரியான அலர்ஜியா? அதிசயம் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அப்ப போன் கால் வந்ததும் போன் எடுத்து பேசுறதுக்கு இந்த பக்கம் ஓனர் திரும்பிடுறாரு. அந்த கேப்ல இவ ஏதோ யோசிக்கிறா. யோசிச்சு அவ என்ன கேட்கறான்னு பாருங்க. உங்க பொண்டாட்டி இறந்து போறாப்ல என்னைக்காவது நீங்க நினைச்சதுண்டா? சும்மா ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டின் அப்படின்னு கேட்கறா. சம்டைம்ஸ் நினைச்சதுண்டுன்னு அவன் சொல்லுவான். சாப்பிட்ற ஐட்டம் அலர்ஜின்னு சொல்லிட்டோம். இல்லங்க இவங்க எல்லாருக்குமே அலர்ஜி கொலவி கொட்டுச்சுன்னா இவங்க உசுருக்கே ஆபத்தா போயிடும் போல. அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டது இவ என்னால ஒரு 4-5 கொலவியை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறா. ஏய் காமெடி பண்ணாதடா போடி அப்படிங்கிறாரு அவரு. இல்ல நான் ஒன்னும் காமெடி பண்ணல சீரியஸா சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப இந்த ஆங்கர் கேப்பாப்ல என்னப்பா இப்படி யோசிக்கிறேன்னு. நான் இந்த வீட்டுக்கு வந்தது இந்த பீரோக்குள்ள இத்தனை காலமா நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் தோணுது. இதுக்காகவே தான் நான் பிறந்தேன்னு கூட தோணுதுன்னுன்றா. அதுக்கு 2 நல்லா தூங்கின பிறகு நம்மால பீரோ விட்டு வெளியில வந்து நிக்கிறான். பாத்திரம் எல்லாம் கழுவாம கிடக்கும். இந்த தடவை அதையெல்லாம் அவன் தொடல. நேரா போய் சோஃபால உட்காந்துட்டாப்ல. என்ன பண்ணலான்னு யோசிக்கிற. காலையில விடிஞ்சதும் அது எந்திரிச்சு சரி வா போலான்னு ஓனர் அந்த பொண்ணை தள்ளிட்டு வெளியில கிளம்புறார். அப்புறம் நம்மால பீரோல இருந்து வெளியில வரான். முத வேலையா லேப்டாப்ல போய் குளவியை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். வாட்டர் கேனை அப்படியே 2ஆ கட் பண்ணி அதுக்குள்ள மாமிச துண்டுகளை போட்டு வீட்டுக்கு வெளியில இருக்கிற மரத்துக்கடியில 2 பாட்டில் அப்படியே வச்சுட்டான். நிறைய குளவிகள் வந்து அந்த டப்பாக்குள்ள உட்காருது. அப்புறம் லைட்டா புகை போட்டதும் குளவிகள் எல்லாம் மயங்கிடுது. எல்லா மாமிச துண்டுகளையும் உள்ள போடுவாரு. ஒரு துண்டு மட்டும் வம்புக்குனே வெளியில போடுறாரு. அதுக்கப்புறம் மயங்கி கிடக்கிற அந்த குளவிகள் எல்லாத்தையும் அந்த குப்பை தொட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறார். இப்ப வெளியில என்னடா ஏதோ அசிங்கமா கிடக்குதுன்னு அதை இவன் வருவான் எடுப்பான் குப்பை தொட்டிக்குள்ள போடும்போது உள்ள இருக்கிற குளவி வெளியில வந்து அவனை கடிச்சிடும். இதுதான் நம்ம பயலோட பக்கா பிளான். எதிர்பார்த்தாப்லயே இதுக்கு 2 வருதுங்க. பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஹாய் சொல்லிட்டு இவர் உள்ள வருவார். இதே ஃப்ளோல போகும்போது கை காட்டுறதானே. அப்ப பதிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கை காட்டல. ஏன்னா அவர் டெய்லி பாக்குற முகம் வேற முகம். இப்போ வேற முகத்தை பாக்குறாரு. அவர் பீரோக்குள்ள அமைதியா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆங்கர் அவரும் பீரோக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறாப்ல இவனுக்கு கற்பனை. இப்பயும் நீ நல்ல வேணும் நீ நம்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கே டிராப்பை செட் பண்ணிட்டு வந்திருக்கான். தெரியலையப்பா தெரியலையே அப்படின்னு கலங்குறாரு. வேலை பார்க்குற இடத்துல இருந்து தான் ஒரு பொண்ணை இவர் தள்ளிட்டு வராப்ல போல. சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு எப்பவும் போல நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. என்ன இவ்வளவு அவசரமா கிளம்புறேன்னு கேட்டா உங்க பொண்டாட்டி வரதுக்குள்ள நான் கிளம்பணும்ல அதான் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. அப்புறம் நம்மால பெட்ஷீட்டை எல்லாம் கிளீன் பண்ணணுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிச்சன் பக்கமும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அந்த பீஸா வெள்ளாதித்து குப்பையில போடுறதுக்காக குப்பை தொட்டியா திறப்பார். பார்த்தா குப்பை தொட்டிக்குள்ள இருந்து குளவிகள் மொத்தமா வெளியில வந்து அவரை கண்ணாபின்னு கொட்டுது. அவன் கத்துறதும் மூச்சு விட திணறதும் நம்ம ஹீரோக்கு நல்லா கேக்குது. தைரியமா கீழே இறங்கி வந்து அங்க போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனை பாக்குறாப்ல. தொண்டை அவருக்கு நல்லா கவுது. நம்ம ஆளு வந்து நிக்கிறான். உதவின்னு இவரால பேச கூட முடியல. மூஞ்சி முழுக்க ஒரு மாதிரி அப்படியே தடுப்பா விழுந்து சிவப்பாகுது. கொஞ்ச நேரத்துல மூச்சுட முடியாம வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானே இவன் யாருன்னு கூட தெரியாம கடைசி நிமிஷத்துல பல கேள்விகளோட அந்த மனுஷன் செத்து போறான். அப்போ ஒரு குளவி 1 இல்ல 2 இவன் மேல வந்து உட்காரும். ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்திருப்பான் போல. வெளியில ஏதோ சத்தம் கேட்ட பிறகு மறுபடியும் பீரோக்குள்ள வந்து உட்காந்துட்டார். பொண்ணு தான் உள்ள வந்திருப்பா போல. அப்பா என்னாச்சு அப்படின்னு பொண்ணு அழுகிற சத்தம் கேக்குது. அம்மா உதவி பண்ணுங்க, யாருக்காவது போன் பண்ணுங்கன்னு பொண்ணு கத்துறா. கூப்பிடுமா யாரையாவது அப்படின்னு கத்துறா. பல தடவை கத்துற பிறகுதான் அம்மாவும் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க போல. வந்து அந்த பையில தூக்கிட்டு போயிருக்காங்க. பாடியா தான் மோஸ்ட்லி தூக்கிட்டு போயிருப்பாங்க. சரி அம்மாவும் பொண்ணு எங்கன்னு கேட்டா அவங்க பாட்டி கூட தங்கலாமேன்னு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஜன்னல் எல்லாம் திறந்து கிடந்தது. இருவழியா தான் தேனீக்கள் வந்திருக்கணும்னு தேனி வீட்டுக்குள்ள என்ன எப்படி வந்துச்சு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சில பேர் அங்க இருந்து போறாங்க. ஆங்கர் இப்ப எப்பரா ஃபீல் பண்றேன்னு கேட்டா அன்னைக்கு தான்
இப்பதான் ஏதோ புதுசா பிறந்தாப்ல நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணியிருக்கிறார். அழகா பிரெஞ்சு பியர்டு வச்சு ஷேவ் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் உங்களை நான் நினைக்க மாட்டேன், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இருட்டான இன்டர்வியூ பகுதியில இருந்து வெளியில வர ஆப்ல காட்டுறாங்க. அப்புறம் பாட்டிமாவும் பொண்ணுக்கு ஆறுதலா அன்னைக்கு இங்க வந்திருப்பாங்க போல. இந்த பீரோவை பத்தி தானமா அன்னைக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப எப்படிமா ஃபீல் பண்றேன்னு கேட்டா அன்னைக்கு ஏதோ மன கஷ்டத்துல ஏதாவது சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஃப்ரீயா விடுங்கிறாங்க நம்ம ஹீரோயின், ஐ மீன் ஓனரம்மா. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாததாயின்னு இவங்களை ஆறுதல் படுத்திட்டு பாட்டிமா கிளம்புறாங்க. ராத்திரி ஹீரோயின் தூங்கலாமேன்னு புருஷன் செத்த பிறகு இன்னைக்கு தான் வந்து இங்க தங்குறாங்க ரூம்ல. உள்ள இருந்து அதெல்லாம் அவன் பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பீரோவை விட்டு வெளியில வரான். அப்படியே கட்டில்ல ஏறி அவங்க பக்கத்திலேயே அவங்கள அணைச்சாப்புல படுத்துக்கிறான். இவங்களும் முழிச்சுதான் இருக்காங்க. அப்படி கை வச்சதும் அவங்க முழிச்சிட்டாங்க. இந்த கணம் இவ்வளவு நாளா நம்ம கற்பனையில ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு இது கற்பனை இல்ல, இது நிஜங்கிறது அந்த ஒரு தொடுதல்ல புரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கத்தலையே அமைதியா இருக்க படமும் இங்க முடியுதுங்க. இப்படியும் காதல், வித்தியாசமா வினோதமான காதலும் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யுது. வேற ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிடித்த கமெண்ட் பின் செய்யப்படும். தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப நாளாச்சு பண்ணாம யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோ சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்துல அதை கொஞ்சம் தேடி தட்டி விட்டு போங்க.